ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சம்மர் ரொட்டீன் செல்ஃப் கேர் தாங்க. நான் இது ஒரு டிப்ஸாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோக்குள்ள போகலாம். டிப் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா மருதாணி இலை நம்ம கைக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கோனில் அப்ளை பண்ணிக்க விட மருதாணி இலையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் செடி இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சி அழகாக அப்ளை பண்ணும் போது பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க ஹீட்ல இருந்து எடுத்துட்டு குளிர்ச்சியாகவும் கொடுக்கும். சூப்பரா இருக்குங்க. உடம்பு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அப்படின்னா வெந்தயத்தை நம்ம தண்ணியில ஊற வச்சு குடிக்கலாம். வெந்தயம்ன்றது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயங்க. நம்ம குடிக்கவும் செய்யலாம். அண்ட் தலைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். என் பாட்டியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, வெந்தயத்தை ஊற வச்சுட்டு நான் தலைக்கு அப்ளை பண்ணி கொடின்னு சொல்லுவாங்க. நான் நைட் டைம்ல அதை ஊற வச்சுட்டு மார்னிங் டைம்ல குடிப்பேன். குடிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு இன்டர்னல்லா இருக்க வயிற்றுக்குள்ள ஒரு சூடு அண்ட் நமக்கு இந்த இது மூலியமா நமக்கு ஹெல்த்ல இருக்க இந்த ஹேர்ல இருக்க இந்த சூடு கூட நமக்கு நல்லாவே குறைஞ்சி நமக்கு நல்லபடியா இருக்கும். அந்த முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம்ல வாரத்துல ஒரு நாள் ஆச்சு நீங்க தண்ணியில ஒரு 2 ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வெறும் வயிற்றுல பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க குடிச்சீங்கன்னா உங்க உடம்புல இருக்க சூடெல்லாம் வெளியே போயிடுங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்த டிப்பு போயிடலாம். டிப் நம்பர் 3 பாத்தீங்கன்னா கோகனட் வாட்டர் குடிக்கிறது, லெமன் ஜூஸ் குடிக்கிறது, பட்டர் மில்க் குடிக்கிறது, பார்த்தீங்கன்னா மோர், லெமன் ஜூஸ் இதெல்லாம் நம்ம குடிக்கும் போது நம்ம உடம்புல நல்ல ஹீட் கம்மி ஆகுங்க. இது தினமும் எல்லாமே ஒரே நாள் குடிக்கிறது தேவையில்லை. ஒரு நாள் நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம இளநீ பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம்ல வெறும் வயிற்று எடுத்துக்கிட்டா கூட நமக்கு ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி பண்ணும். இந்த மோர் அந்த லெமன் ஜூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மார்னிங் 11 o'clock 11:30 மாதிரி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ ஒர்க்கிங் உமன்ஸ்ல பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டு ஒர்க் பண்றவங்க, இந்த சேல்ஸ்ல இருக்கவங்க, மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க எல்லாம் பைக்ல சுத்திட்டே இருப்பாங்க. அவங்க உடம்புல பயங்கரமா ஹீட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அந்த சூரியன் மூலியமா நமக்கு உடம்புல நிறைய டீஹைட்ரேட் வாய்ப்பு இருக்கு. அப்படி நம்ம ஆகும்போது நமக்கு ஒரு தலைக்கு சுத்துற மாதிரி ஒரு மாதிரி கேரா இருக்க மாதிரி நமக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். அந்த டைம்ல நம்ம நார்மலா ஒரு சில்லுன்னு ஜூஸ் குடிக்க விட சில்லுன்னு ஒரு மோர் குடிக்கலாம், இல்ல லெமன் ஜூஸ் குடிச்சிட்டா உங்க உடம்பு நல்லா ஹீட் ஆகாம. டிப் நம்பர் 4 பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடலாம். அது வாட்டரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னா நமக்கு உடம்புக்கு நல்லதுங்க. லைக் வாட்டர் மெலன், நுங்கு, கிர்னி பழம், அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம வயிறு நல்லா ஃபுல் ஆகும். அண்ட் இந்த டைம்ல நிறைய ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு வயிறு நமக்கு அதெல்லாம் முடியாது. நிறைய லிக்விட் ஐட்டம் நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உடம்பு நல்லா ஹீட் ஆகாம குளிர்ச்சியா இருக்குங்க. டிப் நம்பர் 5 பாத்தீங்கன்னா நிறைய நீர் உள்ள காய்கறிகள் சாப்பிடுறாங்க. லைக் பாத்தீங்கன்னா குக்கும்பர், பூஷ்ணிக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி நிறைய நீர் உள்ள ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டோம்னா உடம்புல நமக்கு நிறைய நீர் சேர்ந்துட்டே இருக்கும். இந்த ஸ்வெட் ஆகும்போது என்ன ஆகும்னா உடம்பு ரொம்ப சோர்வா ஃபீல் ஆகும். அந்த டைம்ல நம்ம நல்ல நீர் உள்ள ஐட்டம் சாப்பிடும் போது உடம்புல ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹைட்ரேட்டாகவும் இருப்பீங்க. அடுத்த டிப் போயிடலாம். டிப் நம்பர் 6 பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணுங்க. தண்ணி குடிக்கும் போது பாத்தீங்கன்னா உடம்புக்கு எத்தனை நம்ம சாப்பிட்டாலும் தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகும்னா உடம்புல இருக்க நமக்கு நல்ல வயிறு குளிர்ச்சியா இருக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு பானை தண்ணி குடிச்சீங்கன்னா இன்னும் நல்லது. ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணி குடிச்சீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணி ரொம்ப உடம்புக்கு சூடு ஏற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க பானை யூஸ் இந்த சம்மர் டைம்ல அந்த தண்ணி குடிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு நேச்சுரலா ஒரு தண்ணி நேச்சுரல் கூலிங் இருக்கும் போது அந்த தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கும்போது குடிக்கும்போது ரொம்ப நல்லா வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்குங்க. டிப் நம்பர் 7 பாத்தீங்கன்னா தாங்க. நம்ம சின்ன வயசுல குழந்தை நம்ம பாட்டில நம்ம சம்மர் வெக்கேஷன் நாங்க ஊருக்கு போவாங்க. அவங்க என்ன உடம்புல ஃபுல்லா நமக்கு ஆயில் அப்ளை பண்ணி விடுவாங்க. அப்ளை பண்ணிட்டு காதுல, கண்ணுல எல்லாத்தையும் கண்ணு நமக்கு ஆயில் போட்டு விடுவாங்க. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப இன்டர்னல் சொல்றேன். நம்ம இன்டர்னல் சாப்பிடும் போது குளிர்ச்சி உடம்புல இருக்க ஹீட்லாம் வெளியே எடுக்கும். அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணும் போது கூட நமக்கு நல்ல ஸ்கின் நல்ல ஹைட்ரேட்டிங்காகவும் நல்ல சாஃப்டா இருக்கும். அண்ட் நீங்க அப்ளை பண்ணும் போது நீங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நீங்க அப்ளை பண்ணும் போது நம்ம ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காகவும் நல்லா இருக்குங்க. அண்ட் நீங்க பண்ணும் போது நீங்க அப்வர்ட்ஸா கொஞ்சம் ஃபேஸ்க்கு நீங்க எண்ணெய் அப்ளை பண்ணும் போது அப்படியே கொஞ்சம் அப்வர்ட்ஸா நம்ம பண்ணும் போது நம்ம ஃபேஸ் விரிங்கல்ஸ் வராம நல்லா சாஃப்டாகவும் நல்லா இருக்கும். அந்த தலையில நீங்க அப்ளை பண்ணும் போது இங்க நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு உச்சந்தலையில் நல்லா ரப் பண்ணிட்டு நீங்க பண்ணும் போது உங்க கையில பாத்தீங்கன்னா அவ்வளவு சூடு இருக்கும். சின்ன வயசு பாட்டி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் எண்ணெய் ஃபர்ஸ்ட் கையில வச்சுட்டு தலையில நல்ல உச்சந்தலையில போட்டு நல்லா அடிச்சு போய் பண்ணும் போது நல்ல தேய்ச்சி விடுவாங்க. தேய்ச்சி விடும் போது நம்ம கையில
அவ்வளோ சூடு இருக்குங்க. ஏன்னா நம்ம தலையில வந்து இந்த உச்சந்தலையில வந்து பயங்கரமான ஹீட் இருக்கும்னு சொல்லுவாங்க என் பாட்டி. அந்த உடம்பு ஃபுல்லா கை கால் ஃபேஸுக்குமே 8 படுத்தலாங்க. நம்ம வந்து லேடிஸ் வந்துட்டு தினமும் தலைக்கு குளிச்சுட்டே இருக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்துல ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் மேக்ஸிமம் குடிக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு வரும்போது நமக்கு இந்த உச்சந்தலை உள்ள வந்து நமக்கு வந்து ஹீட் ஆகிட்டு என்ன ஆகும்னா வேர்வை வந்து உள்ள வரும். அந்த டைம்ல வந்துட்டு அப்படி நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் வந்து இந்த ஜடை போடுறது இல்லை நம்ம தலை வாரும் போது அப்படி ஜடை போட்டு வச்சுட்டோம்னா அந்த தண்ணி வந்து உள்ள போய் கோத்து நம்ம தலையெல்லாம் ஒரு மாதிரி பாரமா இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சமா நீங்க வந்து ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி சாயந்தரம் வெளியே எங்கேயாச்சும் போறீங்கன்னா இல்ல நீ தலை வாரும் போது என்ன பண்றீங்கன்னா ஒரு 5 to 10 minutes நீங்க வந்துட்டு கொஞ்சம் அந்த முடி வந்து ஃப்ரீயா விட்டுட்டு தலையை வந்து ஃபேன் கீழேயோ இல்லை ட்ரையர் கொஞ்சம் போட்டுட்டு நீங்க காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜடையோ உங்க ஹேர் ஸ்டைல் நீங்க பண்ணீங்கன்னா உங்க முடி வந்துட்டு தண்ணி உள்ள போகாம உங்களுக்கு வந்து ரொம்ப தலை பாரமாகாம நல்லா இருக்கும். இது சின்ன டிப்பா தான் தெரியும் உங்களுக்கு. பட் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரிய வரும். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த வேர்வை வந்து நமக்கு நல்ல நிறைய பட்டு போய் அது மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தலையெல்லாம் வந்து தினமும் நம்ம லேடிஸ் நம்ம தலை குடிக்க முடியாதுங்க. இந்த டிப் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 9 பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைஸ் யுவர் ஃபேஸ் அண்ட் யுவர் பாடி. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் அண்ட் கை கால் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போகும்போது சன்னுக்கு வந்து எக்ஸ்போர் ஆகுங்க. எக்ஸ்போர் ஆகும் போது நமக்கு வந்துட்டு நிறைய வந்து ட்ரைனஸ் அண்ட் டேன் வந்து ரொம்ப ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. மாய்ஸ்சரைசர் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து அந்த வாட்டரியா இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாதிரி எப்பவுமே நம்ம ஃபேஸ் வந்து ஹைட்ரேட்டிங்கா இருக்கிறதுக்காக தான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண சொல்றோம். இருக்கிறதுல நம்ம உடம்புல பெரிய ஆர்கன் என்ன பாத்தீங்கன்னா ஸ்கின் தான். ஸ்கின் நம்ம எப்பவுமே ஹெல்த்தியா நம்ம வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து சீக்கிரமா ஏஜிங் ஆகாது, விரிங்கிள்ஸ் வராது. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலில் வந்து வெடிப்பு வராது. அண்ட் நம்ம கை இப்படி பண்ணும்போது ஒரு வெள்ளையா கோடு வருது பாத்தீங்களா, இது வராம இருக்கும் உங்களுக்கு. அப்ப மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும் போது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வந்து சாஃப்ட் அண்ட் ஹைட்ரேட்டிங்கா நல்லா இருக்குங்க. அதனால கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் பண்ணுங்க. மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸ்டெப் நம்பர் 10 பார்த்துடலாங்க. ஒரு நாளைக்கு நம்ம 2 வாட்டி குளிக்கணுங்க. என்னடா 2 வாட்டி சொல்றேன் பாத்தீங்கன்னா சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வெளியே போயிடுவோம். ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் அப்படி வெளியே போயிடுவோம். நைட் நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு மாதிரி பயங்கர ஸ்மெல் வரும். அண்ட் நம்ம ஹஸ்பண்ட்க்கோ இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கோ அந்த வேர்வை ஸ்மெல் வந்து பிடிக்காது. ஆனால் நீங்க என்ன பண்ணீங்கன்னா சும்மா ஒரு காக்கா கோயில் அந்த காக்கா கோயில் சொல்லுவாங்கல்ல, சோப்லாம் நீங்க வந்து பெருசா வந்து போட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு குளிச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்வெட் எல்லாம் வெளியே போயிட்டு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்ல ஒரு ட்ரெஸ் எல்லாம் நீங்க மாத்திட்டு வந்து குளிச்சு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக தூக்கமும் வரும். பக்கத்து உங்க வீட்டில் இருக்கவங்க பர்சன்ஸ்க்கு வந்து அந்த ஸ்மெல்லும் இருக்காம நல்லா இருக்குங்க. ஓகேங்களா? அண்ட் தென் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்மர்ல வந்து சிக்கன் சாப்பிடாம இருக்கிறது முடிஞ்ச பாருங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சூடுங்க. அதனால சிக்கன் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு எடுத்துக்காதீங்க. வாரத்துல ஒரு நாள் இல்லைன்னா 2 வீக்ஸ்ல ஒன்ஸ் நீங்க சாப்பிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஹீட் ஆகாம இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தயிரா சாப்பிடாம மோரா சாப்பிடுங்க. தயிரா சாப்பிடும் போது என்ன ஆகும்னா கட்டியா சாப்பிடும் போது உடம்புக்கு வந்து சூடுங்க. தயிரா மோரா சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து குளிர்ச்சி ஆகுங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். பட் சொன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு சில்லியா தெரியும். பட் இதுக்கு வந்து நம்ம நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. பிளாக் ட்ரெஸ் முடிஞ்ச அளவுக்கு பிளாக் ட்ரெஸ் வந்து போடாம பாருங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா சன்னுக்கு வந்துட்டு ஹீட் வந்து அப்சர்வ் பிளாக் வந்து ரொம்ப ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு லைட் கலர்ஸ் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியே ஹீட் இந்த சம்மர் டைம்ல நீங்க வெளியே போகும்போது பிளாக் ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் பாத்தீங்கன்னா காட்டன் யூஸ் பண்ணுங்க. காட்டன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு வந்துட்டு ஸ்வெட் வந்து அப்சர்வ் ஆகும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு வந்துட்டு பிரீத்தபிளா கூட இருக்கும். அண்ட் உடம்புக்கு வந்து ஒன்றும் பண்ணாது. மற்றபடி நீங்க வேற ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா உடம்புலாம் வந்து ஒரு கசன்னு ஃபீல் ஆகும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் நீங்க ஃபீல் மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. ஓகேங்க, டிப்ஸ் எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நான் சும்மா ரிமைண்டர் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த சம்மர்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லாமே நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க எல்லாமே ஒரே நான் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லல. இது நான் வந்து 1 வீக்ல 20 days ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுல இருந்து எங்க பாட்டி எங்க பெரியவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் நான் சொன்னதெல்லாம் நான் மைண்ட்ல வச்சுட்டு உங்களுக்கு சின்னதா ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் நீங்க சொல்றதுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாங்க. ஓகே, பாய்.